let's actually just take a thing. Okay. சரியா? So இப்போ let's take something. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு இங்க ஆட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் சீஸ். ஸோ சீஸ்னா சீஸ் அவ்வளோதான். பட் இந்த மாதிரி ஆக்சுவலாக கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா, ரைட்? இந்த மாதிரி இருக்காது, ரைட்? ஸோ சும்மா வெறும் நேமை வச்சு மட்டும் வச்சுட்டு இருக்காது, ரைட்? ஸோ என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி. ஸோ சிக்கன் சிக்கன் ஸ்பெல்லிங் கரெக்டடா? மறந்து போச்சு. ஓகே, சரியா? சரி, சிக்கன் பிரியாணி. பட் சிக்கன் பிரியாணினா திஸ் இஸ் ஜஸ்ட் அ நேம், ரைட்? இது கூட என்ன இருக்கும், இதனோட ப்ரைஸ் என்ன போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? அப்புறம் இதை பத்தி என்ன சம்திங் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, திஸ் இஸ் மேட் வித் natural organic chicken that lived in a countryside with no antibiotic, only the natural food and another free range chicken is caught and carefully cleaned and cut another cut carefully. யாராவது சொல்லுங்கடா, ஏதாவது வளரன்ல, ஹெல்ப் பண்ணுங்கடா. You don't choke. Then அப்புறம் added high quality spices from Kerala and added with என்னது Sri Lankan cinnamon. சொல்லுங்கடா ஏதாவது. சும்மா அப்படியே ஜாலியா போடலாம்ல, டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு எழுதலாம், ரைட்? அப்புறம் வந்துட்டு ஸோ இதனோட இன்கிரீடியன்ட்ஸ், ரைட்? ஸோ இன்கிரீடியன்ட் லிஸ்ட் சப்போஸ் இன்கேஸ் இருந்துச்சுன்னா இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை போடலாம். அப்புறம் வந்துட்டு இந்த என்னது இந்த நியூட்ரிஷன்ஸ்க்குலாம் என்னது சொல்லுவாங்களே, என்னது ப்ரோட்டீன் எவ்வளோ, கார்போஹைட்ரேட் எவ்வளோ, ஃபேட் எவ்வளோ, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இனி என்ன நிறைய விஷயம் போடலாம். அப்புறம் அதோட இமேஜ், ரைட்? இது நிறைய விஷயம் இந்த மாதிரி போடலாம், ரைட்? கரெக்டா? ஸோ வந்துட்டு இப்போ இது பார்த்தேன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இட் இஸ் கோயிங் டு பி த டெம்ப்ளேட் இஸ் கோயிங் டு ரிப்பீட்டிங். ஸோ வாட் இஸ் த டெம்ப்ளேட்? ஓகே, ஸோ அந்த டெம்ப்ளேட் பார்த்தோம் அப்படின்னாக்கா வாட் இஸ் அ நேம் ஆஃப் இட், டாப்ல என்ன நேம், அதோட நேம் என்ன, ஓகே? வருது, ஓகே, நேம் என்ன, ரைட்? அப்புறம் அதுக்கு ஸோ கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க, கரெக்டா? அப்புறம் இதனோட பிரைஸ், ரைட்? ஸோ இதனோட பிரைஸ் ஒன்று, கரெக்டா? அடுத்தது வேற என்ன, இதை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது எழுதியிருப்பாங்க, ஓகே? இன்கிரீடியன்ஸ், ஓகே? அப்புறம் வேற என்ன, நியூட்ரிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? நியூட்ரிஷன் தானே, ஏதோ ஒன்று நியூட்ரிஷன்ஸ், ரைட்? லிஸ்ட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லிஸ்ட் இன்னும் இதெல்லாம் வந்துட்டு நீட்டாக டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்களா? ஸோ இதையெல்லாம் தான் நம்ம போய் பார்ப்போம், கரெக்ட்? அப்புறம் குவான்டிட்டி எவ்வளோ வரும், ஹவு மெனி பவுண்ட்ஸ் ஆஃப் இட், ரைட்? சப்போஸ் இன் கேஸ் இஃப் இட்ஸ் அப்ளிகபிள், ரைட்? குவான்டிட்டி. ஸோ இது வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சேமா அப்ளிகபிளா? ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம், இது எல்லாத்தையும் நம்ம இங்கே போடணும்னா இது என்ன பண்ணியிருப்போம், நம்ம இந்த கோடை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு 50 ஒரு ஹோட்டலில் வந்துட்டு 50 ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. 50 ஐட்டம்ஸ்க்கும் என்ன பண்ணுவோம், இந்த கோடை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். இஸ் இட் கரெக்ட்?
or not? So, but instead of doing this, what if we just create a template? ஒரு template மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, ஓகே எக்ஸாக்ட்லி இதுதான் சாமி டெம்ப்ளேட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு, அந்த டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த நேமு, இமேஜ், ப்ரைஸு, டிஸ்கிரிப்ஷன், அதோட வேல்யூ மட்டும் எதை சேஞ்ச் பண்ணுமோ அதை மட்டுமே சேஞ்ச் பண்ணிட்டு எப்படி இருக்கும்? நம்ம வேலை ஈஸியா இல்லை என்ன கஷ்டமா? ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணணும்? வேலையை கம்மி பண்ணுமா அதிகம் பண்ணுமா? வாய் தொட்டு பேசுங்கடா. ஸோ வேலையை கம்மி பண்ணணும், ஆனா நிறைய வேலை சீக்கிரம் பண்ணி முடிக்கணும். நாம செய்யற வேலை கம்மியா இருக்கணும், ஆனா வேலை நிறைய ஆயிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். இஸ் இட் கரெக்ட்? கரெக்டா? அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம நிறைய டைப் பண்ணக்கூடாது, ஆனா அவுட்புட் நிறைய வந்திருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்? ஓகே, ஸோ லெட்ஸ் டூ சம்திங் லைக் திஸ். ஸோ ஓகே சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் HTML, ஸோ நம்ம சேம் நான் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு H1 மெனு, ஸோ ஹோட்டல் மெனுவுக்கு என்ன போகிறேன். ஓகேயா? ஸோ மெனு அப்படின்னு போகிறேன். சரியா? இதில் ஸோ நாங்கள் வந்துட்டு தனியாக அவங்க என்ன பண்ணுறேன், ஒரு div ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் to make it easy. So just for explanation, right? யூஸ்வலாக மெனு லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் பண்ணிப்போமா, ரைட்? ஸோ யூஸ்வலாக வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே சரியா? ஆர்டர் லிஸ்ட் ஒன்று வச்சாலும் வச்சுக்கலாம், வந்துட்டு இல்லை டிவ் வச்சாலும் வச்சுக்கலாம், ரைட்? ஸோ ஓகே, லெட்ஸ் கோ வித் த div for now. ஓகே, ஸோ லெட்ஸ் see what happens. ஓகே சரி, ஸோ இது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நேம் வைப்போம், ரைட்? இதனோட நேம், ஸோ இது என்னது, சிக்கன் பிரியாணி வச்சுப்போமா? இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு சைடை வச்சுக்கிட்டு இங்கே சைடில் இதை ரன் பண்ணிப்போம். வருதா? வருது. ஸோ சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி கீழே என்ன பண்ணுவோம், இதனோட இமேஜ் போடுமா, ரைட்? ஸோ src equal to chicken பிரியாணி. ஏற்கனவே இருக்கு, நினைச்சே ஆக மாட்டேங்குது. ஓகே சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதனோட ப்ரைஸ், ரைட்? கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம், ரைட்? இதனோட ப்ரைஸ் சரி ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ, $19.99 அப்படின்னு வச்சுப்போம். $10 கரெக்டா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் கீழே எழுதுவோம். ஓகே, this is tasty chicken biryani. இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுப்போம். ஓகே, இதுக்கு ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணுமா? Do you want some style for this? ஓகே, ஸோ ஸ்டைலை நீங்களும் அப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க, வேணுங்கிற ஸ்டைல் நீங்கள் அப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்துட்டு நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் 20 ஐட்டம்ஸ் இன் மை ஹோட்டல், இன் மை ரெஸ்டாரண்ட். ஸோ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்துட்டு திருப்பி இங்கே எழுதிக்கிட்டு போட்டுட்ருக்கணும். சப்போஸ் ஏதாவது நான் புதுசாக ஏதாவது ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, எல்லாத்துலேயும் போய் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன், சாரி
ஸோ திஸ் கண்டைன்ஸ், ஸோ இன்கிரீடியன்ட் லிஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் திருப்பி 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 ஆட் பண்ணிட்டு இருப்பேன். இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? ஓகே, அதுக்கு பதிலா why don't we have this as a simple one template? ஓகே, இது டெம்ப்ளேட்டா வச்சுக்கிட்டு எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், இதை மட்டுமே சேஞ்ச் பண்ணா போதும். சி, இது சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இது சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இது எதுவுமே, இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இஸ் இட் கரெக்ட்? சாய், are you listening here? நான் என்ன சொன்னேன் சொல்லு. எங்க இருக்க? அது தெரியுது, நான் என்ன சொன்னேன். ஸோ இங்க பார்த்தனா இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ரைட்? இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதுக்குள்ள இருக்கிற இந்த நேமை மட்டும், இமேஜ் நேமை மட்டுமே சேஞ்ச் பண்ணா போதும். இஸ் இட் கரெக்ட்? அப்படியா? பண்ணியிருக்கோம், எஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இட். நீ ஏன் ஒழிச்சிட்டு இருக்க? முதல்ல வந்துட்டு மூஞ்சி காட்டு. ஸோ இதுல பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே சேஞ்ச் பண்ணா போதும், 19.99 அப்படிங்கிறது. ஸோ இது இந்த பாட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. இட்ஸ் கோட் ரிப்பீட்டிங் எவ்ரிவேர் அகைன் அண்ட் அகைன். கரெக்ட்? இந்த பாட்டு மட்டுமே சேஞ்ச் பண்ணா போதும். கரெக்டா? ஸோ இது டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இந்த உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ மேலே இருக்கிற டெம்ப்ளேட்டா அப்படியே வச்சுக்கலாம். ஆல்சோ நம்ம கோட்ல இதை திருப்பி 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 போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி. ஸோ அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ ஜெனரலா கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, இங்க HTML கோடிங்ல கிளாஸ் அப்படின்னு என்ன தோணுது? எஸ், வேற ஏதாவது சொல்லுங்கடா டே. அது வந்து கிளாஸ் வந்து ஒன்னுக்கு வந்து போட்டு அது மேல ஸ்டைல இருக்கும்போது அந்த இதுல வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு ஸோ நம்ம இப்போ ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம், நம்ம இப்படி பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல், ரைட்? இப்படிதானே? ஃபார் எக்ஸாம்பிள் S1 அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் இருந்துச்சுன்னா S1 அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் இருந்துச்சுன்னா இதனோட ஹைட் என்ன, ரைட்? இதனோட எவ்வளோ போட்டுக்கலாம்? ஸோ ஒரு 300 பிக்சல். வித் என்ன? ஒரு 500 பிக்சல். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் பர்பிள், மார்ஜின் வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு ஸ்டைலு? 10 பிக்சல். padding, border color green. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய போட்டுக்கலாம், ரைட்? border style solid. வேற என்ன? border width 5 pixel. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டுக்கலாம், ரைட்? ஓகே, ஸோ இதை வந்துட்டு நீ வந்துட்டு எதுக்கு வேணா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லிட்டு, ஸோ இட்ஸ் a class is equal to என்னது S1. என்ன ஆகும்? கிளாஸ் போடுவோமா? கிளாஸ் நேம் போடுவோமா?
கிளாஸ் போடுமா கிளாஸ் நேம் போடுமா எனக்கு மறந்துடுச்சு. வெறும் கிளாஸ் தான். ஓகே, டாட் வரும். சரி, சிக்கன் பிரியாணி. ஓகே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அது ஆஃப் ஆகிடும். அப்போ வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு மட்டும் அப்படின்னா இது ஏன்டா பண்ணுது, சாரி. சரி, எதுக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு மேலே மெனுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ டஸ் கம் ஆர் நாட், வேர் இஸ் இட், இட்ஸ் அப்ளை டு திஸ். ஸோ இந்த டிவ்க்கு ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீ எத்தனை வேணா பண்ணிக்கலாம், பிகாஸ் இட் இஸ் ரிப்பீட்டிங். நீ வந்து இந்த டெம்ப்ளேட்டை, இட்ஸ் அ டெம்ப்ளேட் ரைட், இட்ஸ் அ ஸ்டைல் டெம்ப்ளேட். இது ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ், இட் இஸ் நாட் டெம்ப்ளேட் எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, வித்து இதான் சாமி, மாரிஜின் இதான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கோம். அதை வந்துட்டு அப்படி அப்படியே எல்லாத்துக்கும் வந்துட்டு ஓகே இதான்ப்பா செட்டு, இது எல்லாத்துக்கும் கொடுத்துரு, இவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? இதை வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் இங்க வந்துட்டு நம்ம பண்ண தேவையில்லை. ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்துட்டு இங்க பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கரெக்ட்? The same concept நம்ம இப்போ இங்க எடுக்க போறோம். So this comes in a script. Okay, script, right? So scriptல இத்தனை அளவுல வந்துட்டு if else function அந்த மாதிரி தான் பார்த்திருக்கோம். பட் அதே கான்செப்ட், but this is also called class. So this is a style class. இது பண்றது, இது வந்து பேரு style class. நம்ம இப்போ பண்றது it is a generic class. class அப்படிங்கிறது இங்க இந்த கிளாஸ் தான் அந்த அது வந்தது. ஸோ இவ்வளவு நாளும் பார்த்தது நம்ம ஸ்டைல் கிளாஸ். இப்போ பார்க்கறது ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ். ஓகே, ஸோ சரியா? ஸோ கிளாஸ் ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ அது இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு ஐட்டத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்? இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். what is the thing? நேம் இருக்கும், பிரைஸ் இருக்கும், சொல்லுங்க வேற என்ன? பிக்சர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் போதும் இப்போதைக்கு. சரியா? சரி, இந்த 4 மட்டும் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது 4 இருக்கும். ஓகே, ஸோ இதனாலும் 4 மட்டும் வந்துட்டு இங்க லிஸ்ட்ல பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்? ஸோ இது எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு தரமும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பிரியாணி அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த ஐட்டத்தை பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஐட்டம். ஸோ கோடிங்ல இது ஒரு ஐட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஐட்டத்தை நம்ம பில்ட் பண்ணணும். அதுக்கு பேரு எப்படி பில்ட் பண்றது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்ட் லெட்ஸ் வாட்ச் ஆன் திஸ் ஒன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, பில்ட் பண்ணும்போது என்னென்ன கொடுக்குறோம்? ஓகே, ஒரு ஐட்டம்ப்பா, அந்த ஐட்டத்துக்கு ஐட்டத்தோட நேம், ஐட்டத்துக்கு நேம் இருக்கு. ஓகே, பிக்சர் இருக்கு. ஓகே, பிரைஸ் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கும் அதை போய் நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுல this dot name equal to நம்ம என்ன நேம் வந்துட்டு அது உள்ள வருது. இட்ஸ் லைக் எக்ஸாக்ட்லி லைக் அ ஃபங்க்ஷன். இது நம்ம நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, ரைட்? ஸோ ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அந்த என்னென்ன அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, பிக்சர், ரைட்? Picture. So this dot price equal to price, this dot description equal to
description. Okay, ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு தடவை இப்போ இதன் மூலமா என்ன பண்றது அப்படின்னா நம்ம இங்க சொல்லியிருக்கோம், அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்றது என்னென்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உள்ள கொடுக்குறோம் அப்படின்னா, என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்ன தேவை அப்படின்னா, நேம் தேவை, பிக்சர் தேவை, ப்ரைஸ் தேவை, டிஸ்கிரிப்ஷன் தேவை. அது எல்லாத்தையும் வந்துட்டு இதெல்லாம் என்ன பண்றோம், இங்கெல்லாம் என்ன பண்ணுது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஓகே இதையெல்லாம் வந்துட்டு இந்த ஐட்டத்துக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோ. திஸ் ஐட்டம், திஸ்னா இந்த ஐட்டத்துக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் யூ வில் டெஃபினெட்லி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் ஃபார் நவ். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாட் இஸ் திஸ்? ஓகே, இப்போ ஒரு ஹோட்டல்ல ஒரு ஐட்டம் மட்டும் இருக்காது, கரெக்டா? நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஃபார் தட் ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கலாம், ரைட்? ஸோ ஆல் ஐட்டம்ஸ், ஒரு லிஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சுக்கலாமா? எம்டி லிஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு எம்டி லிஸ்ட் வச்சுக்கிறோம். கரெக்டா? எம்டி லிஸ்ட் இப்படி தானே ஆரம்பிக்கணும். பார்த்துருக்கோமா போன கிளாஸ்ல? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஓகே, எம்டி லிஸ்ட் ஆரம்பிக்கணும், ரைட்? இப்போ ஒவ்வொரு ஐட்டமா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், விச் இஸ் பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஸோ பில்ட் பண்ணணும், ரைட்? எப்படி பில்ட் பண்றது அப்படின்னா, ஓகே, லெட் chicken, sorry, சிக்கன் பிரியாணி அப்படிங்கிறது ஒரு ஐட்டமா? என்ன எப்படி பில்ட் பண்ணணும்னா, நியூ அப்படின்னு பண்ணணும். புதுசா ஒரு ஐட்டம் பில்ட் பண்றோம், புதுசா ஐட்டமை பில்ட் பண்றோம். அந்த ஐட்டத்துக்கு என்னென்ன தேவை இங்க பாருங்க. ஜஸ்ட் அங்க பாரு, அந்த பிராக்கெட் ஓபன் பண்ண என்னென்ன கேக்குது, அதுவே பாப்அப்ல என்னென்ன கேக்குது தெரியுதா? என்னென்ன கேக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது? நேம். கரெக்ட். So let's type the name. Chicken biryani. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காமா போட்டா போதும். என்ன கேக்குது? பிக்சர் கேக்குது. நான் அந்த பிக்சர் ஏற்கனவே வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, even we can copy paste this one. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்படியே அந்த பிக்சர் நேம் வந்துட்டு காப்பி பேஸ்ட் இந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போதைக்கு, ரைட்? சரி, நெக்ஸ்ட் காமா போட்டோன்னையும் அது ஒவ்வொன்றா அந்த மாதிரி எல்லாத்தையும். ஸோ சேம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ். ப்ரைஸ் என்ன? 19.99. ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்கிரிப்ஷன். ஸோ இங்க என்ன, திஸ் இஸ் டேஸ்டி சிக்கன் பிரியாணி அப்படின்னு அப்படி வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளவுதான். இப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு ஐட்டத்தை பில்ட் பண்ணிருக்கோம். அந்த ஐட்டத்தை பில்ட் பண்ணிருக்கோம். எந்த ஐட்டத்தை பில்ட் பண்ணிருக்கோம்? சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற ஐட்டத்தை பில்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அதை தூக்கி சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல வச்சுக்கலாம். ஓகே, வச்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க ஆல் ஐட்டம்ஸ் லிஸ்ட், ரைட்? லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கலாம். ஓகே, லிஸ்ட் நம்ம தான் நிறைய வைக்க போறோம்ல. ஸோ அதனால வந்துட்டு ஆல் ஐட்டம். ஸோ ஐட்டத்து கூட வந்துட்டு எல்லா ஐட்டத்து லிஸ்ட்ல வந்துட்டு ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? Do you remember? Who can tell this? லிஸ்டுக்குள்ள ஒன்னு ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கமான், நீ தான் பண்ணீங்க. யாரெல்லாம் பண்ணீங்க? லிஸ்டுக்குள்ள ஆட் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை ஆட் பண்றதுக்கு உங்க கோட் எடுத்து பாருங்க. கோட் எடுத்து பாருங்க. என்ன பண்ணீங்க லிஸ்டுக்குள்ள ஆட் பண்றதுக்கு? நான் ஒருத்தன் கூகுள்ல தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா?
என்னடா அது இந்த கிளாஸ்ல பண்ணீங்களா இல்லையா? யாரெல்லாம் சப்மிட் பண்ணது நீ கிளாஸ்? ஆதிரன் என்னன்னே தெரியாம அப்படியே பண்ணீங்க, அப்படியே பண்ணீங்களா? நான் என்ன சொல்லிருக்கணும் அப்படியே போட்டீங்களா? அப்புறம் இன்னைக்கு சப்மிட் பண்ணீங்களா? அந்த கோட்ல இருக்குது லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணணும்னா கிளாஸ் முடிஞ்சு போச்சு. அதனால அப்புறமேட்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவாங்க? இட்ஸ் ஓகேடா. பாத்தீங்களா எல்லாருமே எல்லா ப்ராஜெக்டும் இங்க டாப் ரைட்ல மட்டும் எல்லாமே இருக்கு. மார்ஜின் கூட மாத்த கூட இல்ல. அதே கலர் மட்டும் மாத்தி விட்டுறாங்க. அதே மார்ஜின் தான். இட்ஸ் ஓகேடா. பண்ண வந்துரும். ஜஸ்ட் அப்படிதானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட். இல்லப்பா ஸ்டைல கூட மாத்த மாட்டாங்களே. நீயும் அப்படிதான் பண்ணுவ. நான் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டேன்.
ஜூலி டேய் ஓகே கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? லிஸ்ட்டுக்குள்ள ஒன்று ஆட் பண்ணோம்னா how do you add it? உங்க கூட தானே இருக்குன்னு கண்டுபிடிக்கலையா? பாருங்க. ஓகே, டாட் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். புஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்னத்தை புஷ் பண்ண போறோம்? சிக்கன் பிரியாணிய இந்த லிஸ்ட்டுக்குள்ள புஷ் பண்ண போறோம். Do you see it? போன கிளாஸ்ல பண்ணீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி வேற என்னத்தை ஆட் பண்ணலாம்? நிறைய ஐட்டத்தை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் தேவையோ அந்த எல்லா ஐட்டத்தையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேற என்ன ஐட்டம்? யாராவது சொல்லுங்கடா. மசால் தோசை. மசால் தோசை யாருக்கு என்னன்னு தெரியும்? Somebody can explain what is masala dosa? Anybody else? Anybody has idea what is masala dosa? Okay. சரியா? So masala dosa ready. Now. Masala dosa ready ya? Masala dosa tasty potato masala dosa. Masala dosa ni எழுதிட்டேனா? Okay. மசாலா தோசை. ஓகே, ஸோ இதையும் என்ன கூட இதில் ஆட் பண்ணலாம். ஆல் ஐட்டம்ஸ் ரைட், ஆல் ஐட்டம் அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா புஷ் அந்த லிஸ்ட்ல புஷ் பண்ணி வச்சுக்கலாம். ரைட், மசால் தோசை. ஓகே, அடுத்தது இதே மாதிரி பானிபூரி. பானிபூரி யாருக்கு தெரியும்? ஓகே, சோ பானிபூரி பில் ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி சோர் வாட்டர் வித் பூரி. பானிபூரி யாரெல்லாம் சாப்பிட்டது இல்ல? யாரெல்லாம் சாப்பிட்டது இல்ல? ஓகே, சோ இது என்ன பண்ணலாம்? இதையும் புஷ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஓகே, சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? டு மேக் இட் ஈஸி, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம், இது அப்படியே இருக்கட்டும். ரைட், இங்க வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இங்க ஒரு பட்டனை வச்சுக்கலாம். ஸோ நம்ம டீபக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இங்க வந்துட்டு ஷோ ஆல்
ஐட்டம்ஸ் குட் கேட்ச். ஸோ மாற்றி வச்சிருக்கேனா? ஓகே நைஸ். ஸோ அதை மாற்றி வைக்கணும். சாரி, நான் முதல்ல வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணது தப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் தப்பாக மாற்றி வச்சிருக்கேன். எஸ் வில் சேஞ்ச் இட். தட்ஸ் ரைட். சரி, அவன் தானே கவனிக்கிறான் கிளாஸை. நீங்களாம் வந்துட்டு எவனும் கவனிக்கிறதில்ல நினைக்கிறேன். அப்புறம் ஏன் கண்டுபிடிக்கல? சரி, ஓகே. பிக்சரை நான் மாற்றி வச்சிருக்கேன். கரெக்ட். எஸ், எனக்கு கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தோன்னா இப்படி வச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த ஆர்டரில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் நாங்கள் அந்த ஆர்டரை மாற்றி கொடுக்குறேன். அப்போ வந்துட்டு அது தப்பாக சொல்லுறேன். ஏய் நீ தப்பாக சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தப்பாக சொல்லும். சரியா? சரியா? ஸோ இப்போ டீபக் பண்ணுறதுக்கு இது எப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம். ரைட்டா? ஸோ ஒரு பட்டன் வச்சுப்போம். ஸோ அதில் வந்துட்டு ஆன் கிளிக்ல வந்துட்டு நம்ம என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ரைட்? ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் ஷோ ஆல் ஐட்டம்ஸ் அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போமா? இதுக்குள்ள வந்துட்டு இதை இங்க போடுவோம். எப்படி இது கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, எப்படி வந்துட்டு ஐட்டத்துக்கு உள்ள வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ள போடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்? ஓகே. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்றேன், இதை இங்க கால் பண்றேன். ஆன் கிளிக் அப் த பட்டன் ஐ அம் ஜஸ்ட் காலிங் திஸ். ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சரியா? இங்க பட்டன் இது வந்துருச்சா? நம்ம இப்போ இங்க போயிட்டு இதை பெருசு பண்ணிட்டு இதை நம்ம இங்க டீபக் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். ஸோ லெட்ஸ் கோ டு சோர்ஸ். சோர்ஸ்ல போயிட்டு ஸோ நம்ம index.html தானே நம்மளுது. இது புதன் வேண்டாம். ஓகே, திஸ் இஸ் நாட் அவர்ஸ். ஓகே, ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்க தான். ஓகே ரைட், இதுதான் நம்ம ஃபங்க்ஷன். கரெக்டா? ஸோ இப்போ கிளிக் பண்ண என்ன ஆகும், இங்க வந்து நிக்குதா? கரெக்டா? ஓகே, இங்க பாருங்க, சைட்ல பாருங்க. ஓகே, இங்க வந்துட்டு லோக்கல் வேரியபிள்ஸ். வாட் ஆர் த லோக்கல் வேரியபிள்ஸ்? சிக்கன் பிரியாணி, இதெல்லாம் வந்துட்டு லோக்கல் வேரியபிள்ஸ். இன்னும் வந்துட்டு நம்ம பண்ணல. ஓகே, குளோபல் வேரியபிள்ஸ்ல என்னென்ன இருக்கு? ஸ்கிரிப்ட். ரைட்? ஸ்கிரிப்ட்ல ஆல் ஐட்டம்ஸ் இருக்கா? ஓகே, அண்ட் ஹியர் ஒரு டெம்ப்ளேட் கிளாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. வாட் இஸ் திஸ் கிளாஸ்? கிளாஸ் அப்படின்னா இது ஒரு டெம்ப்ளேட். இது வந்துட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா அதுல வந்துட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதுல ஃபுல்லா இருக்கும். ஓகே, லெட்ஸ் நாட் கெட் இன்டு தட் now, ரைட்? இப்போதைக்கு அது தேவையில்லை நமக்கு. ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் ஹியர். ஸோ ஆல் ஐட்டம்ஸ் இது இட்ஸ் எ லிஸ்ட். ரைட்? இப்படி போட்டா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? What is it? It is a list. It's an array. In other words, it's array. Okay? Other words, array. So, right? So, in the listல இப்போதைக்கு ஒண்ணுமே கிடையாது. Okay? Next, நாம என்ன பண்றோம்? Next step போறோம். Right? இப்போ சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஐட்டம் பில்ட் பண்ணிச்சுங்க பாரு. ஐட்டம் இருக்கா? இங்க பாரு, சிக்கன் பிரியாணி. அது என்னது? What is the type of that? It's an item. அந்த ஐட்டத்துக்குள்ள என்ன இருக்கு? நேம் இருக்கே. தெரியுதா? அந்த ஐட்டத்துக்குள்ள நேம் இருக்கு, பிக்சர் இருக்கு, பிரைஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? See, இங்க கொடுத்திருக்கோமா? இதையெல்லாம் போய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்கோம். அது போய் பில்ட் பண்ணி ஒரு ஐட்டத்தை பில்ட் பண்ணி ரெடியா வச்சிருச்சு. சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சிருச்சு. இதற்கு என்ன பண்றோம்? இந்த லிஸ்டுக்குள்ள ஆட் பண்றோம், which is item.push. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுமா? ஓகே, புஷ். ஸோ சிக்கன் பிரியாணி தான் இருக்கு.
So let's see all itemsல பாரு எம்டியா இருந்ததா, இப்போ ஒரு ஐட்டம் இருக்கு. You're right, ஒரு ஐட்டம் இருக்கு, ரைட்? எக்ஸ்பேண்ட் பண்ணா ஒரு ஐட்டம் இருக்கு. see அந்த ஐட்டத்தையும் பார்க்கலாம் நம்ம போய். அந்த ஐட்டத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா see நேம் இருக்கு, பிக்சர் இருக்கு, பிரைஸ் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கா? ரைட்? இப்போ ஒரு ஐட்டத்தை நம்ம பில்ட் பண்ணிட்டோம், ரைட்? இப்போ செகண்ட் ஐட்டம், ரைட்? செகண்ட் ஐட்டத்துக்கும் நம்ம வந்து பில்ட் பண்றோம். so நியூ வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், which is building. ஓகே, மசால் தோசை அப்படிங்கிற ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு. see மசால் தோசை ஐட்டம் இந்த வேரியபிள் மசால் தோசை அப்படிங்கிறது இருக்கா? ஆனா இன்னும் 6 ஐட்டத்துக்குள்ள வந்துட்டு ஒரு ஐட்டம் தான் இருக்கு, ஒன்னு தான் காமிக்குது. see even if you just go here length is equal to 1, lengthனா அதுக்குள்ள இருக்கிற சைஸ் வந்துட்டு ஒண்ணே ஒன்னு தான் இருக்கு. ஏன் ஏன் யாரா சொல்லுங்க. why? ஆல் ஐட்டம்குள்ள ஒன்னு தான் இருக்கு. என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்கு. நம்ம இப்ப ரெண்டு பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சிக்கன் பிரியாணி பில்ட் பண்ணி வச்சிருக்கோம், மசாலாவும் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ சிக்கன் பிரியாணி பில்ட் பண்ணிட்டு அப்புறம் அது என்ன பண்ணிட்டோம், ஆல் ஐட்டத்துக்குள்ள ஆட் பண்ணிட்டோம். மசாலா தோசை பில்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆல் ஐட்டத்துக்குள்ள என்ன இருக்கு? இல்லையே, ஆல் ஐட்டத்துக்குள்ள சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்கு, இன்னும் மசாலா தோசை இல்லையே. ஏன் 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 அது மட்டும் தான் இருக்கு? ஏன் சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லு, கமா. கரெக்ட், இன்னும் ஆட் பண்ணவே இல்லை. இங்க வந்து நிக்கிறோம், இந்த இடத்துல வந்து நிக்கிறோம், இன்னும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் பில்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் ஆட் பண்றேன். see இப்போ ஆட் ஆயிடுச்சு. இங்க பாரு, இப்போ ரெண்டு அந்த லிஸ்டுக்குள்ள பாரு, ரெண்டு இருக்கா? ஐட்டம் ரெண்டு இருக்கா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுனா அதுக்குள்ள இருக்கு ரெண்டு ஐட்டம் இருக்கு. இண்டெக்ஸ் 0ல ஒரு ஐட்டம் இருக்கு, இண்டெக்ஸ் 1ல ஒரு ஐட்டம் இருக்கு, கரெக்டா? இங்க இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1 நம்ம பார்த்தோமா ஃபார் லூப்ல? இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 சிக்கன் பிரியாணி இருக்கு, மசாலா ஐட்டம் இருக்கு, மசாலா தோசை இருக்கு. ஸோ அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். கிளியர்? புரியுதா? என்ன கிளாஸ் எதுக்குன்னு புரியுதா? அதாவது அதுக்கான அதனோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒன்னா சேர்த்து ஒரே இதில் வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். கரெக்டா? ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல வந்துட்டு இப்போ வச்சுப்பீங்கல்ல. ஓகே, நீலாவோட டெஸ்க் அப்படின்னாக்கா நீலாவோட டெஸ்க்ல பென்சில் இருக்கும், பேனா இருக்கும், புக் இருக்கும், பேக் இருக்கும், சாப்பாட்டு டப்பா இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும். அதே மாதிரி நிதிஷ் அப்படின்னாக்கா நிதிஷோட டெஸ்க்ல பார்த்தோன்னா நிதிஷ் இருப்பான், பேக் இருக்கும், புக் இருக்கும், பென்சில் இருக்கும், பேனா இருக்கும், அவனோட சாப்பாட்டு டப்பா இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேம் தான் ரிப்பீட், எல்லாத்துக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஒன்றுக்கும் பில்ட் பண்ணும்போது ஓகே, இப்போ சாயோட டெஸ்கை பில்ட் பண்ணும்போது அவனது இது எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு டெஸ்கை பில்ட் பண்ணிடுவோம், ரைட்? இப்போ சாயோட டெஸ்க் அப்படின்னோடனே சாயோட எல்லாம் கொண்டு போய் அதில் வச்சிருவோம். அதுதான் அங்கே நடக்குது. ஸோ பானிபூரி பார்த்தீங்கன்னா பானிபூரி ஐட்டம், பானிபூரி அப்படிங்கிற ஐட்டம் பில்ட் பண்ணுறோம். அப்போ அதில் வந்து என்ன கொடுக்குறோம்? நேம் கொடுக்குறோம், அதோட பிக்சர் கொடுக்குறோம், பிரைஸ் கொடுக்குறோம், அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஓகே, பில்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே வந்து என்னமோ பானிபூரி ஐட்டத்தை பில்ட் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான். சரி, பானிபூரி ஐட்டம் பில்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? அதை கொண்டு போய் லிஸ்ட் ஐட்டம் நம்ம லிஸ்ட்டுக்குள்ள போடுறோம். லிஸ்ட்டுக்குள்ள போடலாமா? போட்டாச்சு. தட்ஸ் இட். சரி, பானிபூரி வந்து லிஸ்ட்ல வந்துருச்சு. ஏதாவது புரிஞ்சுதா? ஆதிரன், ஆதிரன் நிரஞ்சன், ஓப்பன் த கேமரா. ஏய், இப்பதான்டா ஒர்க் ஆச்சு. நோ ப்ராப்ளம், பரவாயில்ல விடு. ஓகேயா, புரிஞ்சுதா? சரியா? இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இது எல்லாத்தையும் கிளாஸா பில்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பர்பஸ் என்ன? நம்ம இது மாதிரி காட்டணும், ரைட்? சரியா, இது மாதிரி காட்டணும். ஓகே, அதை எப்படி காட்டுறது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைட்? அது எப்படி காட்டுறது அப்படின்னா,
சரி, இந்த மாதிரியும் வந்துட்டு பண்ணி வச்சு காட்டணும். கரெக்டா? இந்த மாதிரி பண்ணி வச்சு காட்டணும். ரைட்? சரி, என்னடா பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு லெட்ஸ் டூ சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ போன தடவை வந்துட்டு பார்த்துருக்கோம் எப்படி சொல்லிட்டு. ஓகே, அதை இது டிஃப்ரெண்ட் வேல நான் இப்போ ரீட்ரேட் பண்றேன். ரைட்? இதுக்கு வந்துட்டு ஒரு டிவ்னு வச்சுக்கலாம். இதுல அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இதுல ஒரு ஐடி வச்சுக்கலாம். சரியா? இதுல ஒரு ஐடி வச்சுக்கலாம். ரைட்? இதனோட ஐடி வந்துட்டு ஸோ ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஐடி. சரியா? இதுக்குள்ளதான் எல்லா ஐட்டத்தையும் ஒவ்வொன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு போடணும். ஓகே, இப்போ நம்ம மேனுவலா வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஐட்டத்தையும் நாம அங்க டைப் பண்ண போறது இல்ல. நம்ம டைப் பண்ண போறது இல்ல. ஹியர் இஸ் வாட் இஸ். அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாம்பள் முதலாளிகள். யூ நீட் டு திங்க் லைக் முதலாளி. ரைட்? நம்மள முதலாளி இல்லையா? முதலாளினா என்ன பண்ணுவோம்? வேலை சொல்லுவோம், வேலை வாங்குவோம், இன்னொருத்தனை வேலை செய்ய சொல்லுவோம். அவனை வேலை செய்ய சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? அவங்ககிட்ட வேலை செய்யடான்னு சொன்னா போதுமா? என்ன அவனுக்கு என்ன வேலை செய்யடான்னு சொன்ன போதுமா? என்ன வேலை சொல்லணும், எப்படி பண்ணணும் சொல்லணும். ஓகே, அவன் தான் இப்ப ஸ்கிரிப்ட். ரைட்? அதைத்தான் நம்ம இப்ப எழுத போறோம். ஓகே, என்னன்னு எழுத போறோம்? டேய் இந்த வேலையை இப்படி ஒழுங்கா கரெக்டா இதே மாதிரி செய்யடான்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல போறோம். ஓகே, அது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரைட்? சோ ஃபார் லூப், அதுக்கு தான் ஃபார் லூப். அதாவது மேல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஓகே லெட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்ன? லிஸ்ட்ல நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். லிஸ்ட்ல look at here, right? ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டத்துக்கு 0, செகண்ட் ஐட்டத்துக்கு 1, 2 வரிசையா இருக்கா? ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் த இண்டெக்ஸ் 0. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த இண்டெக்ஸ் 0. ரைட்? அப்புறம் ஒவ்வொரு தடமும் வந்துட்டு என்ன பண்ண போறோம்? ஸோ நான் சொல்றேன், ஸ்டார்டிங் வித் த இண்டெக்ஸ் 0. நான் ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக let me start, right? Starting with the index 0, ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு முதல்ல ஐட்டத்தை எடு. எங்க இருக்கிற ஐட்டத்தை? ஆல் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டத்தை எடு. ஓகே, சோ இண்டெக்ஸ். ஓகே, எடுத்து ஒரு வேரியபிள வச்சுக்கோ, ஐட்டம். ஓகே, சரியா? கிளியர்? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்து இதுல வச்சுக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஐட்டம் வரும், அப்புறம் செகண்ட் ஐட்டம் எடுக்கிறதுக்கு ஓகே ஃபைன், அது அப்புறமா வரலாம். ரைட்? இப்போ இந்த ஐட்டத்துக்கு நம்ம இங்க பண்ணிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்? சோ இதுக்கு வந்துட்டு உள்ள ஐட்டம் கண்டென்ட் அப்படின்னு ஒரு எம்டியா ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்போம். ஓகே, இதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். ஓகே, இப்போ ஐட்டம் கண்டென்ட் ஆட் பண்றோமா, எடுத்துக்கிறோமா? சோ அது கூட ஆட் பண்ணணும். இருக்கிறதோட சேர்த்து அப்பன் பண்றதுக்கு என்ன இந்த மாதிரி சிக்னல் யூஸ் பண்ணிருப்போம். பிளஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஏற்கனவே ஐட்டம் இருக்கும், அது கூட பின்னாடி இதையும் சேர்த்து ஆட் பண்றதுக்கு. ரைட்? என்னத்தை ஆட் பண்றோம்? நம்ம div ஒன்னு ஆட் பண்ணணும். so let's come to the class later. okay, div, ஒரு div நம்ம ஆட் பண்ணணும். கரெக்ட்டா? div tag ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஒரு h tag ஆட் பண்ணணும். மறுபடியும் இதே மாதிரி. ரைட்? இது எம்டி வச்சுக்கலாம், ஏன்னா நிறைய விஷயம் ஆட் பண்ணணும்.
ஓகே, நிறைய விஷயத்தை ஆட் பண்ணோம், அப்புறமா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? என்னோட டைட்டில் ஆட் பண்றோமா? இங்க டைட்டிலை நான் ஆட் பண்ண போறேன். ஓகே, அதுல ஹெச் இதை மட்டுமே ஆட் பண்றேன். ஓகே, நான் இதை வந்துட்டு என்னது, இட் இஸ் சேஞ்சிங். இது என்னது, இட்ஸ் ஐட்டத்தோட நேம். கரெக்ட், ஐட்டத்தோட நேம் எங்க இருக்கு? ஐட்டத்தோட நேம் எங்க இருக்கு? ஐட்டத்துக்கு உள்ள இருக்கு. இந்த ஐட்டம் வேரியபிளுக்கு உள்ள இருக்கு. கரெக்டா? அதுக்கு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம்னா, அந்த ஐட்டம் டாட், நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்போம். டாட் அப்படின்னாக்கா, டாட் வச்சாக்கா சம்டைம்ஸ் டக்குன்னு வரும், ரைட்? டாட் அப்படின்னா இதுல பாருங்க, நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, ரைட்? சேம் இமேஜுக்கும் அதே மாதிரி என்ன பண்றோம், இமேஜ். ஓகே, இதுல இந்த இடத்துல மட்டும், ரைட், இந்த இடத்துல ஒரே ஒரு இது என்னன்னா, இமேஜ்ல நம்ம இங்க சிங்கிள் கோட் யூஸ் பண்ணணும். ஏன்னா டபுள் கோட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம இங்க சிங்கிள் கோட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? ரைட், இதே மாதிரி, ரைட், இங்க சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ இங்க டபுள் கோட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இங்க என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இமேஜோட நேமை வந்துட்டு இங்க ஆட் பண்ணணும். வாட் இஸ் அந்த இமேஜ் நேம்? பிக்சரோட நேம் எங்க இருக்கு? ஐட்டம் டாட் பிக்சர். இங்க எடுக்கும்போது இந்த ஐட்டத்துக்குள்ள என்ன இருக்கு? பிக்சர் இருக்கா? இந்த ஐட்டம், அந்த ஐட்டம் which is இந்த ஐட்டத்தை வெளியில எடுத்திருக்கோம். டாட் பிக்சர் அப்படின்னு போட்டா அந்த பிக்சருக்கு ஈக்குவலா என்ன இருக்கோ அது இங்க வந்துரும். ஓகே, சேம் as this பிரைஸ்க்கும் அதே மாதிரி பண்ணலாம். ஓகே, நம்ம எதை சேஞ்ச் பண்றோம்? இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். ஓகே, இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம், மற்றதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணல. ஓகே, ஐட்டம் டாட் பிரைஸ். பிரைஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனுக்கும் அதே மாதிரி பண்ணலாம் நம்ம. ஓகே, இதுக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து மாத்தணும். எங்க இருக்கு டிஸ்கிரிப்ஷன்? எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? ஐட்டத்துக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன், சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐட்டத்தோட எல்லா கண்டென்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. பட் ஸோ when you open it, we need to close this also, right? We need to close this also, right? We need to close the div also, right? ஸோ நம்ம இப்போ div-ஐ க்ளோஸ் பண்றோம். இது க்ளோசிங் div, ரைட்? பார்த்தீங்கன்னா ஓப்பன் div, அதுக்குள்ள h இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இமேஜ் இருக்கு, இமேஜுக்கு வந்து க்ளோசிங் தேவையில்லை. h3 இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். p இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். div-ஐ க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ which is இதே மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்கிரிப்ட்லயே நம்ம பண்றோம். இங்க இவ்வளவு நாளா வந்துட்டு தனித்தனியா நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஸ்கிரிப்டையே நம்ம வந்துட்டு ஸ்கிரிப்ட் கிட்ட சொல்றோம், இதையெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு ஸ்கிரிப்ட் கிட்ட சொல்றோம் நம்ம. இஸ் இட் கரெக்ட்? ரைட்டா? இப்போ ஒரு ஐட்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்துட்டு இதை கொண்டு போய் இங்க வைக்கலாம் இல்லையா? ஓகே, இதுக்குள்ள வைக்கணும், ரைட்? வைக்கலாமா? வச்சு பார்க்கலாம் என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? So let's do it again. Let's let it go for now. Okay, சரி, let it go. Where is it? என்ன ஆகுது? Something. Okay, let me redo it, no problem. எங்கடா? Reopen it.
Okay, let's go to source. Okay, let's go to source. Where is the source? Where is the source? Where is the source? Where is the source? Come on. Index. Okay, so இப்போ வந்துட்டு எங்க பண்ணியிருக்கோம்? ஓ ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணியிருக்கோமா? ஓகே, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். சாரி, இது ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ண வச்சுக்கோ. ஓகே, இங்கே தான் எல்லாத்தையும் புஷ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சுக்கலாம். Okay, fine, yeah. Okay. இன்னும் சுத்திட்டே இருக்குது. Okay, okay. Okay, ready? Come on. Okay, fine. Okay, so இந்த இடத்துல ரைட், இப்போ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சது கரெக்டா? So let's do it again. Okay, so you will understand much more better now. இப்போ இங்க வந்துட்டோம் ரைட். நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றது முதல்ல பண்றதே திருப்பி பண்றேன் ரைட். இப்போ சிக்கன் பிரியாணி பில்ட் ஆகுது கரெக்ட். ஸோ இங்க வந்தோம்னா சிக்கன் பிரியாணி இருக்கு ரைட். ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு? ஆல் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். ஸ்கிரிப்டுக்குள்ள தான் வந்துட்டு ஆல் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். வேர் இஸ் ஸ்கிரிப்டுக்குள்ள ஆல் ஐட்டம்ஸ்னு வச்சிருக்கேன் கரெக்டா? ரைட்டா? இங்க லோக்கல் வேரியபிள் என்ன இருக்கு? ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கரெக்ட். அதை வந்து என்ன பண்றோம்? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்? லிஸ்ட்டுக்குள்ள போட்டேன் ரைட். அடுத்தது மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு ரைட். மசால் தோசை ரெடியா? Do you see மசால் தோசை ரைட். அதை அடுத்து எங்க போட போறேன்? ஆல் ஐட்டம்ஸ் அந்த லிஸ்ட்டுக்குள்ள போட போறேன். ஓகே, லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை ஐட்டம் இருக்கு? 2 ரைட். அடுத்து என்ன பில்ட் பண்றேன்? பானிபூரி பில்ட் பண்ணிட்டேனா? அதை லிஸ்ட்டுக்குள்ள போடுறேன். கிளியர்? ஸோ லிஸ்ட்டுக்குள்ள இப்போ என்னென்ன இருக்கு? ஸோ பானிபூரி இதெல்லாம் இருக்கு கரெக்டா? சரியா? இப்போ சரி வரேன். இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா பண்ணலாம் ரைட். அதுக்கு முன்னாடி இங்க போயிட்டு பிஃபோர் தட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி லெட் மீ க்ளோஸ் இட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா பண்றோமா? இதை வந்துட்டு எத்தனை ஐட்டம் பண்ணணும்? ஒரு ஐட்டம் மட்டும் பண்ண போதுமா? எத்தனை ஐட்டத்துக்கு பண்ணணும்? இதை 3 ஐட்டத்துக்கு. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 ரைட். 0th ஐட்டத்தை எடுத்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்த ஐட்டத்துக்கு இப்ப என்ன பண்ணணும்? இண்டெக்ஸ என்ன பண்ணணும்? இன்கிரிமெண்ட் பண்ணுமா? Do you know what is meant by increment? இன்கிரிமெண்ட்னா என்ன? லிட்டரல் மீனிங் இன்கிரிமெண்ட்னா என்னடா? இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியாது. இன்க்ரீஸ் பண்றது. எஸ், இன்கிரிமெண்ட்னா ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணு. எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும்? இண்டெக்ஸ் வந்துட்டு less than the length of all items. இப்படின்னா இண்டெக்ஸ் எது வரைக்கும் இருக்கும்? 0 1 சொல்லுங்கடா, எது வரைக்கும் இருக்கு? 0 1 2 அவ்வளவுதான் இருக்கு. இந்த அப்போ இவ்வளவுதான் இண்டெக்ஸ் இருக்கு. பட் ஆனா இதோட லென்த் எவ்வளோ? ஆக்சுவலா இதோட லென்த் எவ்வளோ? 3 ஐட்டம் ஆட் பண்ணியிருந்தா அதோட லென்த் எவ்வளோ? அதோட சைஸ் எவ்வளோ? அதுக்குள்ள எத்தனை ஐட்டம் இருக்கு? 3 ஐட்டம். ஸோ அதுதான் லென்த். ஸோ இட் ஹேஸ் டு பி லெஸ்
ஸோ லெஸ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு லெஸ் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே சரியா? சரியா? முடிச்சுட்டு இதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணணும்? எங்க கொண்டு போய் வைக்கணும் இதை? ஓகே, எங்க கொண்டு போய் வைக்கணும்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆல் ஐட்டம்ஸ் இதுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும். டாட் இங்க வந்துட்டு டு பி நோட்டட் இன்னர் HTML அப்படின்னு சொல்லணும். இங்க பாரு HTML நம்ம இங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட அதுவா நீயே ஸ்கிரிப்ட வேலையை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த ஐட்டத்தை கொண்டு போய் இங்க வைக்கணும். புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே, so let's debug this one for now. You will understand much more easily now. Okay, come on. ஓகே சரியா? இப்போ நான் ஷோ ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னு போடுறேன். இங்க வந்துருச்சா? ஸோ அப்படியே வந்துட்டு அடுத்தடுத்து என்னது? சிக்கன் பிரியாணி பில்ட் பண்ணிட்டு அது லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு மசாலா தோசை பில்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு பானிபூரி டிசைட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டேன். கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்து என்ன பண்றேன்? இண்டெக்ஸ் 0. So look at here. இண்டெக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 0 இருக்கு. அத ஆல் ஐட்டம்ஸ்ல இருந்து 0th இண்டெக்ஸ் ஆல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம்ஸ்ல 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி இருக்கு. அதை எடுக்கிறேன். இப்போ ஐட்டம் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? ஹோவர் பண்ணவே தெரியும். சிக்கன் பிரியாணி அதோட பிக்சர் இது, அதோட காசு எவ்வளோ இருக்கா? ரைட், இங்கேயும் இருக்கும் இந்த பிளாக்குள்ள. ஓகே, இப்போ சிக்கன் பிரியாணிங்கிறத நம்ம வெளியில எடுத்து இதுல வச்சாச்சு. ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு இங்க கீழ் பார்ட் இருக்கு இல்லையா? இந்த பார்ட் ரைட், இந்த பார்ட்டை நான் ஸ்கிரிப்ட் வழியா கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்றேன் ஒழுங்கா. ரைட், it is an empty content. Where is an empty content? See, this is, look at here, empty, right? Next step போனோம்னா div ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க பாரு என்ன சொல்லியிருக்கேன்? h2 அதுக்குள்ள அதனோட நேமை வைக்க சொல்லியிருக்கேன், ஐட்டம். ஸோ வென் யூ இங்க பாரு ஜஸ்ட் ஹோவர் பண்ணனா வந்துட்டு அது நேம்குள்ள என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி ஐட்டம் டாட் நேம். இந்த ஐட்டம் டாட் நேம் அப்படின்னா இது வந்துட்டு இங்க உட்காந்துரும். அதாவதுன்னு பார்க்கலாமா? you see div h2 chicken பிரியாணின்னு வந்திருக்கு. இங்க என்ன போட்டிருக்கேன்? ஐட்டம் டாட் நேம் அப்படின்னு வச்சிருக்கேன். அந்த ஐட்டம் டாட் நேம்குள்ள என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி இருக்கு. அந்த ஐட்டம் அது போய் இங்க உட்காந்துருச்சா? ஓகே, சிக்கன் பிரியாணி. ஓகே, பேரை மாத்தியாச்சு. சரியா? சேம் அதே மாதிரி இமேஜ் பாத்தீங்கன்னா see இங்க பாரு இமேஜ்க்குள்ள என்ன இருக்கு? இமேஜ் சிக்கன் பிரியாணி டாட் jpg. அடுத்தது பிரைஸ். where is the price? ஓகே, அடுத்தது பிரைஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்துருச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி. ரைட், ஸோ இது எல்லாமே மறுபடியும் போயிட்டு இது எல்லாத்தையும் டிவ் க்ளோஸ் பண்ணிடுறோம். ரைட், டிவ் க்ளோஸ் பண்ணிட்டு இதெல்லாம் எங்க கொண்டு போய் செட் பண்றோம்? இதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒன்னு இருக்கும், அங்க கொண்டு போய் செட் பண்றோம். செட் பண்ணி பாப்போமா என்ன ஆகுதுன்னு? சிக்கன் பிரியாணி வந்துருச்சு, பிரைஸ் வந்துருச்சு, எங்க இமேஜை காணோம். வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படி நீங்க வந்து பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா இமேஜ் சோர்ஸ் சிக்கன் பிரியாணி எல்லாமே நீட்டா இருக்கு. அந்த இமேஜை மட்டும் காணோம். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் there is some little problem. ஓகே,
அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இங்க do. ஓகே, லெட்ஸ் do it here. see, இங்க பாரு, all items. இதான் all items. அதுக்குள்ள என்ன இருக்கு? இது வந்து நம்ம ஏற்கனவே மேனுவலா எழுதுனது, ரைட்? all items சிக்கன் பிரியாணி எல்லாமே இருக்கு. ஓகே, அதெல்லாம் ஸ்பெல்லிங்லாம் பார்க்காத, நீ முதல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் இங்க வந்துருச்சா? ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும், ரைட்? ஸோ சோர்ஸ் போயிட்டு இதே மாதிரி திருப்பி திருப்பி பண்ணணும்னா என்ன ஆகுது? ஓகேப்பா, நீ கிளம்பு, சரியா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் பில்ட் பண்ணி செட் பண்றேன். இப்போ நான் செட் பண்ணேன்னா என்ன ஆகும்? சிக்கன் பிரியாணி போயிட்டு மசாலா தோசை வந்துருச்சு. திஸ் இஸ் வாட் we don't want this one, right? இது எல்லாமே நெக்ஸ்ட் வரணும், கரெக்டா? ஓகே, சரி, பார்க்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னாச்சுன்னா முதல்ல செட் பண்ணிட்டோம், மறுபடியும் அது மேலே இன்னொன்று செட் பண்றோம், மறுபடியும் இது மேலே இன்னொன்று செட் பண்றோம், கரெக்டா? தட் இஸ் a problem, கரெக்ட் தானே? அது என்ன, ஆனா இதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா முதல்ல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்தது மறுபடியும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், மறுபடியும் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அப்புறமா கடைசியா தான் கொண்டு போய் செட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் a problem. ஓகே, அதை எப்படி பண்றது இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபார் லூப்புக்கு மேல, ஓகே, இது now let all item contents அப்படின்னு ஒண்ணு, ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஒண்ணு வச்சுக்கலாம், எம்டியா ஒண்ணு ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, பண்ணிட்டு இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமா? ஓகே, இந்த ஆல் ஐட்டம்ஸோட எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணியோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுக்குள்ள ஆட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறமேட்டுக்கு மறுபடியும் பானிபூரி மசாலா தோசை ஆட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஆட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். மறுபடியும் பானிபூரியோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது கூட சேர்த்துடலாம், ரைட்? எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிடுமா? கடைசியா எல்லாமே ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சு எங்க வெளியில வரும்? ஃபார் லூப் போட்டு வெளில வந்துருமா? கரெக்டா? அப்புறமேட்டுக்கும் அங்க போயிட்டு இந்த ஆல் ஐட்டம்ஸ்க்கு செட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, லெட்ஸ் see what happens now. ஓகே, லெட்ஸ் see what happens now. நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரிப்பீட் பண்றேன். ஓகே, எப்படி பண்றேன் to make it faster. ஓகே, நான் show all item பண்றேன். You see? ஓகே, நான் என்ன பண்றேன், see, இங்க இருக்கிறத நான் மேனுவலா எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை நான் delete பண்ணிடுறேன். இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன ஏதாவது ஆட் பண்ணிருக்கோமா? HTML ஏதாவது ஆட் பண்ணிருக்கோமா? ஒண்ணுமே இல்ல. HTML என்ன பண்ணிருக்கோம், ஒரு டைட்டில் போட்டிருக்கோம், ஒரு ஷோ மெனு போட்டிருக்கோம், இது இவ்வளவுதான். இங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா ஷோ ஐட்டம் ஆல் ஐட்டம் பண்ணோனே என்ன ஆகுது, அதுவே எல்லாமே வந்துருச்சு. Let's go and debug, see what has happened. Elements, right? இங்க elements எல்லாம் HTML எல்லாம் தெரியும் இல்லையா, என்னன்னு சொல்லிட்டு. Look, so நம்ம கோட்ல என்ன இருக்கு, மெனு இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு, ஒரு div இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அங்க எலிமெண்ட்ல அங்க பாரு, மெனு இருக்கு, பட்டன் இருக்கு, அதுக்குள்ள div இருக்கு, divக்குள்ள div இருக்கு, அதுக்குள்ள சிக்கன் பிரியாணி எல்லாம் வந்துருச்சு. யார் பண்ணுது? நீயா பண்ணுது? நீ வச்ச ஆளு பண்ணுது. யார் அந்த ஆளு? யார் அந்த ஆளு? கம்ப்யூட்டர். ஓகே, ஸ்கிரிப்ட், நீ எழுதின ஸ்கிரிப்ட் அது பண்ணுச்சு. கிளியரா? ஓகே, இப்போ உங்களோட அடுத்த வாரத்தோட டாஸ்க் என்னன்னா, இதுதான் உங்களோட டாஸ்க். நீங்க ஒரு கிராசரி ஸ்டோர்ஸ்க்கு இதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ், ஓகே, அதனோட பிரைஸ், இமேஜ், பிரைஸ், இதுக்கு மேல உங்களுக்கு இன்கிரீடியன்ட் ஏதாவது வேணும், அதோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது எழுதணும்னா என்ன வேணா எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு எல்லாத்தையும் நீட்டா வந்துட்டு நீட்டா பண்ணுங்க. தட்ஸ் இட். இதுதான். நீங்க என்ன ஸ்டோர் வேணா வச்சுக்கோ, பண்ணிக்கோ. இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ கிளாஸ் பண்ணிட்டு, ஓகே, ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணிட்டு, டெம்ப்ளேட், இது பேர் தான் டெம்ப்ளேட் கிளாஸ்.
ஓகே, பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பில்டு பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கும் அதனோட கண்டென்ட் ஒரு தடவை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபார் லூப்லயே வந்துட்டு பண்ணுங்க. அப்போ வந்து உங்களோட கோடு சின்னதா தான் இருக்கும், ஆனா ஃபைனல் ரிசல்ட் பெருசா இருக்கும். அந்த மாதிரி உங்களோட கோடு சின்னதா இருக்கும், ஆனா ஃபைனல் ரிசல்ட் பெருசா இருக்கும். முடிஞ்சுதா? ஓகே, இதை நீங்க எல்லாரும் பண்ணிட்டு வாங்க. This is your next week task. Okay.